நம்மளோட வாய்ஸை என்னைக்குமே நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அது வந்து எங்கே பேசணுமோ அந்த இடத்துல பேசணும். எவ்வளோ நம்ம உடைய அந்த சமுதாயத்தில் எவ்வளோ நம்ம பின்னாடி போயிருக்கோமோ அவ்வளோ முன்னாடி வரணும். அது அது வந்து அதுக்காக we have to work. Sure. You all follow the ideal of Ambedkar, Dr. Baba Saheb Ambedkar. Baba Saheb philosophy. எப்படி nobody யாருக்கு அந்த டைம்ல வந்து இவ்வளோ ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு பாருங்க. பெரிய ஒரு blessing. And he didn't have a great support also, தெரியுங்களா அவருடைய ஒர்க்குக்கு. அவ்வளோ வந்து அவர் உலகம் பூரா சலை இருக்கு. அந்த இதுல அவர் வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்திருக்காரு. ஆமா, நம்ம வந்து வாழ்நாள்ல மறக்கவே கூடாது அவருடைய ஆல் இஸ் விஷனரி தாட்ஸ் வந்து நம்ம அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போகணும். எனக்கு எப்பவுமே நான் நினைச்சுப்பேன் ஒரு மாலை போட்டு ஒரு மரியாதை செய்யறதோட நின்றுடக்கூடாது. அவர்களுடைய தொலைநோக்கு பார்வை என்ன, அது இட் ஹஸ் டு ரீச் தி அதர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அதுதான் நம்ம அங்க மெயின். எந்த ஒரு தலைவர் வந்து நம்ம அன்னைக்கு வந்து இட்ஸ் நாட் அ டே ஆஃப் செலிப்ரேஷன், இட்ஸ் அ டே ஆஃப் கமெமரேஷன். நம்ம ஞாபகப்படுத்திக்கணும் எதுக்காக அவங்க இவ்வளோ ஒர்க் நமக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதான் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த ஜெனரேஷனுக்கு அது கொண்டு போகணும். இல்லைன்னு வச்சுங்களேன் சில ஆளுமைங்கன்னா நம்ம அமுக்கப்படுவோம். நிச்சயம். அது அது என்னன்னா this is all man made தான். ups and downs எல்லாமே man made. இது இந்த கடவுள் ஒண்ணு யாரையும் இப்படிதான் நீங்க எப்படி நான் அப்படிலாம் படிக்கிறது. என் காலப்போக்கில் நம்ம அப்படியே ஒதுங்கி இப்படி போறதுனால நம்ம நமக்கு அது வந்து equal rights இல்லைங்களா? ஆமா, அது தட் இஸ் தி இது அவருடைய நோக்கமே. யாரும் ஒதுக்கப்படக்கூடாது, யாரும் ஒடுக்காதீங்க. எல்லாருக்கும் வர உரிமை இருக்கு, எல்லாருக்கும் மேல வர உரிமை இருக்கு. ஒர்க் ஃபார் தி குட் காஸ். நல்லா வாங்க.